வந்து உங்களோட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது. அப்படி இல்லையா, அந்த நம்பர் வந்து ஒரு கால் டாக்ஸி இல்லை ஒரு டெலிவரி பாயோட நம்பர். அது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் வந்து அது உங்களுக்கு தேவை கிடையாது. அந்த ஒரு நாளைக்கோ இல்லை அவங்க வந்து டெலிவரி பண்ணுற அளவோ இல்லை ஓடிபி சொல்கிற வரைக்குமோ நீங்கள் அந்த ட்ராவல் பண்ணுற டைமுக்கு மட்டுமும் ஒரு நம்பர் தேவைப்படுதுன்றதை வந்து நீங்கள் அதை காண்டாக்டில் சேவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணுறதுனால ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட ப்ரைவசியில் வந்து நாம் வந்து செட்டிங்ஸ் மை காண்டாக்ட்ஸ்னு கொடுக்குறோம். அன்னோனுக்கு வந்து நம்மளோடது தெரிய போகிறதில்ல. ஆனால் நம்ம நாலேஜே இல்லாமல் இப்படி ஒரு நம்பரை சேவ் பண்ணுறவங்க வந்து நம்மளோடதை வந்து பார்க்கலாம். ஸ்டேட்டஸோ இல்லை ஃபோட்டோவோ. நீங்கள் வந்து ஆட்டோ சிங் ஆப்ஸ்ன்னு வந்து கொடுத்துருந்தீங்க, ஜிமெயிலில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டா ஐடி, எஃபி ஐடி இதெல்லாம் சஜஷனில் காமிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து 90% வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் யாருக்கும் அது வந்து நம்ம ஏன் அதுக்கான சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை தெரிஞ்சிருந்தால் போதும். நம்ம வந்து டைரெக்டாக காண்டாக்டில் வந்து சேவ் கொடுக்கக்கூடாது. இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஆட் காண்டாக்ட், ஆட் டேகுன்னு இருக்குது. சில பேரோட செல்லில் ஆட் லேபிள்னு இருக்கும். உங்களோட மொபைல் மாடலை பொறுத்து இந்த ஆடு டேகுன்னு கொடுத்து அவங்க வந்து டெலிவரி பாயா இல்லை உங்களுக்கு புரிகிற ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்ச நேமில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. கால் டாக்ஸின்னா கால் டாக்ஸின்னு போட்டு வச்சுங்க. நீங்கள் இதை சேவ் பண்ணிவிட்டு மறந்தாலோ எப்பயுமே பிரச்சனை கிடையாது. எப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்போ தேவைனாலும் எடுத்துக்கலாம், வேணானாலும் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்பர் வந்து உங்களோட காண்டாக்ட் ஆப்ஷனில் இருக்காது, ஜஸ்ட் டேக்கில் மட்டும்தான் இருக்குது.